அழகிய விசிறி. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு காற்றாடி செய்ய போறோம். இந்த காற்றாடி செய்யறதுக்கு நமக்கு ஒரு சிறிய கம்பி, வளையக்கூடிய ஒரு ஸ்ட்ரா, கெட்டியான ஒரு சிறிய அட்டை, காலியான பால் பாயிண்ட் ரீஃபில், கத்தரிக்கோல், சில ஸ்கெட்ச் பேனாக்கள், அப்புறம் ஒரு செல்லோ டேப் மட்டும் இருந்தாலே போதும். முதல்ல அந்த கம்பிய ஜி வடிவத்துல இப்படி வளைக்கணும். பிறகு 5 சென்டிமீட்டர் அளவுள்ள சதுர வடிவ அட்டையை எடுத்து அதுல காற்றாடி வடிவத்துல இப்படி வரையணும். இப்போ இதுல இருக்கிற எல்லா ரெக்கைகளுக்கும் இது போல கலர் அடிக்கணும். கத்தரிக்கோலை எடுத்து அந்த புள்ளியிடப்பட்ட கோடுகளுக்கு நேரா இப்படி வெட்டி விட்டு அதுல வெள்ளை கலர்ல இருக்கிற முக்கோணங்களை மட்டும் இப்படி மடிக்கணும். இது பார்க்கிறதுக்கு ரெக்கை போன்ற வடிவத்துல இருக்கும். இப்போ இந்த காற்றாடிக்கு நடுவுல தெரியக்கூடிய அந்த புள்ளியில ஒரு சின்ன ஓட்டைய உருவாக்கணும். அப்புறம் 2.5 சென்டிமீட்டர் அளவுள்ள காலியான பால் பாயிண்ட் ரீஃபில் அந்த ஓட்டையில இது போல நுழைக்கணும். தேவைப்பட்டா பசைய வச்சு ஒட்டிடலாம். இப்போ இந்த காத்தாடியை எடுத்து கலர் அடித்த பக்கம் கீழே வர மாதிரி கம்பிக்கு உள்ள நுழைக்கணும். அப்புறம் அந்த கம்பியோட நுனி பகுதியை இப்படி வளைத்து விடணும். இது அந்த காத்தாடிய கீழே விழாம தடுக்கும். இப்போ ஸ்ட்ராவை எடுத்து அந்த வளைவான ஒரு முனைய கம்பியின் நீளமான பகுதியில இப்படி டேப் போட்டு ஒட்டணும். இப்போ நம்ம காற்றாடி தயாராகிடுச்சு. ஸ்ட்ராவோட மற்றொரு நீளமான முனைய வாயில வச்சு இப்படி ஊதுங்க. இப்போ மற்றொரு முனையில காற்று வெளியே வந்து அந்த காற்றாடிய வேகமா சுற்ற வைக்கும். இது பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதே போல காத்தாடிய நீங்களும் செஞ்சு விளையாட ஆர்வமா இருப்பீங்கன்னு தெரியும். இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்குவோம். குழாயின் அருகே ஊதப்படும் போது குறைந்த காற்றழுத்தம் உருவாகிறது. சுற்றியுள்ள அதிக அழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து காற்றானது பரவும் போது காற்றாடி விசிறி சுழல்கிறது. இது பெர்னோலிஸ் தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தானே? பாய் குட்டீஸ்.